ஹாய் மக்களே, வெரி குட் மார்னிங். இன்னைக்கு இனிமேட்டுக்கு நான் வீடியோ போடுறத நிறுத்தலான்னு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி வீடியோ, இந்த எக்ஸசைஸு, ஃபிட்னஸ் இது சம்மந்தமாலாம் எதுமாமும் இனிமேட்டுக்கு நான் வீடியோ போடுறது தேவையில்லை. வேணால் வேஸ்ட்டாக ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் வேணால் வீடியோவாக போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நேற்று ஒரு நேற்றா தெரில, அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. செல்லம், பட்டு, தங்கம் அந்த மாதிரி பேசி எனக்கு நான் ஒரு குடும்ப தலைவி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் 2 குழந்தைக்கு அம்மா. அந்த மாதிரி கமெண்ட் நீங்கள் ஒரே ஒரு ஆள், எனக்கு அவர்கிட்டேருந்து மட்டும்தான் கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு ஆள் தேவையில்லாமல் ஹார்ட்டின்லாம் போட்டு இந்த மாதிரி கமெண்ட் அடித்தப்போ நான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் வேணாம் சகோதரான்னு தான் சொன்னேன். வேணாம், தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க? ஏன் ஒரு தோழி சகோதரினா டீசெண்ட் கமெண்ட் நமக்கு போட தெரியாதா? நான் என்ன செல்லம் உனக்கு, நீ என்ன பட்டு எனக்கு? கள்ளக்காதல் பண்ணுறதுக்கெல்லாம் நான் யூடியூப்பில் வீடியோ போடலை, சரியா? தேவையில்லாமல் இந்த மாதிரி கமெண்ட் அடித்து 488 89 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருந்தாங்க. இது குட்டி தான், ஓகே. இது எனக்கு சின்னது, இது ஒன்றும் பெரிய சேனல் கிடையாது என்னது. நான் ஒன்றும் பெரிய நடிகை கிடையாது. தேவையில்லாமல் நான் வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லை, ஓகேவா? அதுவும் இல்லாமல் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் உட்காந்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஐ ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் ஏதோ சும்மா ஃபிட்னஸ் வீடியோ போடலாம், சரி. என்னை போல் இருக்கிறவங்க நான் எவ்வளோ இடத்துல அவமானப்பட்டிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு தான் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இல்லைன்னா தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்களை யாரும் இருக்க வைக்க சொல்லலை. அப்படியெல்லாம் உங்களை திருப்திப்படுத்த முடியாது என்னால். நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்களுடைய மானம், மரியாதை எல்லாமே நான் எப்படி இருக்கிறேனோ அதை பொறுத்து தான். என்னுடைய ஃபேமிலியோட எல்லா கௌரவமும் அதை பொறுத்து தான். நீங்கள் சந்தோஷமாக இது பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஆள் கிடையாது. அந்த ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடித்தார். நான் திருப்பி கேட்டேன், இந்த மாதிரி கமெண்ட்லாம் ஏன் போடுறீங்கன்னு. உனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்களா நீ போடுறதுக்கெலாம்? பொடி கிழவி. ஆமாம், எதுக்கு வர? கிழவி வீடியோவை நீ எதுக்கு பார்க்குற? கிழவி எதுக்கு செல்லம் தங்கம்னு பேசிகிட்டு இருக்க? ஓகே, எனக்குன்னு என்னுடைய வீடியோவை பார்த்து அது மூலயமா பயனடைகிறவங்களுக்குன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஓகேவா? உனக்கு ஒன்றும் நான் போடல, உன்னை கள்ளக்காதல் பண்ணுறதுக்கு ஒன்றும் நான் வீடியோ போடல, ஓகே? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு அதோட நீ நின்றுக்கணும். திரும்பி உள்ளார பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன் நாங்கள்லாம் பண்ணக்கூடாதா வீடியோ? உங்கள் யூடியூப் வெறும் ஆபாசத்துக்கு தான் யூடியூபா? எதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக நாங்கள் எதுவும் செய்யக்கூடாதா? என்னங்க அநியாயமாக இருக்குது. சும்மா கையை காலை ஆட்டி சும்மா ட்ரெஸ் எல்லாம் செக்ஸியாக போட்டு ஆடுறவங்க தான் யூடியூப் போடணுமா? ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு, லவ் பண்ணி ஏமாத்துற மாதிரி, கல்யாணம் பண்ணி ஏமாத்துற மாதிரி ப்ராங்க் பண்ணி போட்டு ஒருத்தவங்க மனசை காயப்படுத்தி இப்படி போட்டால் தான் நீங்களாம் லைக் பண்ணுவீங்களா? அப்படி ஒன்றும் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு சமுதாயத்தை சீர்கெட்டு போக வச்சு ஒரு வீடியோ போடணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. நான் என்னை போல் இருக்கிற பெண்கள், வெளியில் வர முடியாத பெண்கள், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸாக இருக்கட்டுமே, நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது மன ஆறுதலுக்கு இருக்கட்டுமேன்னு தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இது தப்பாயிடும்.
தப்பாயிடும். எதுக்கு வந்து நம்ம என்னுடைய ஃபேமிலி நேமை கெடுத்துக்கிட்டு என் நேமை கெடுத்துக்கிட்டு உங்களை இது போல் ஆட்களெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹேமா மாலினியோ அனுராதாவோ டிஸ்கோ சாந்தியோ சில்க் சுமிதாவோ இல்லை. அவங்களுமே அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலாக அவங்க செஞ்சாங்க. அதுக்காக தப்பான ஆளாயிடுவாங்களா? யூடியூப்பில் இதில் போடுறவங்க வீடியோ போடுறவங்க எல்லாம் உனக்கு வப்பாட்டி ஆகிடுவாங்களா? நீ பேசுவியா? எதை வேணால் பேசுவியா? உங்களுக்குன்னு வீட்டில் பெண்களே இல்லையா? உங்கள் வீட்டிலலாம் பெண்களே கிடையாதா? இந்த மாதிரியெல்லாம் அநியாயமாக ஒரு பொண்ணை பேசுகிறீங்களே, கஷ்டப்படுத்துகிறீங்களே, இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறீங்களே, உங்கள் வீட்டிலலாம் பெண்களே இல்லையா? ஏங்க யூடியூப்பில் வர்றது டீச்சர்ஸ் வராங்க, வக்கீல் வராங்க, டாக்டர்ஸ் வராங்க, நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அதை கேட்குறதுக்கும் சில நல்லவங்க இருக்கிறாங்க. அதுபோல் என்னுடைய என்ன மாதிரி குண்டாக இருக்கிறவங்க அவங்க படுற அவமானங்கள், கஷ்டங்கள் இது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும். அப்படி தான் நான் செஞ்சேன். தேவையில்லாமல் இனிமேல் இருக்கிறவங்களையும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு கமெண்ட்டே வராது. நானே சொல்லியிருப்பேன், கமெண்ட்டோ லைக்ஸோ வராது, தேவையே இல்லை. பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஒரு 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 லேடியை ஒரு நல்ல விதமாகவே உங்களாலலாம் பார்க்க முடியாதுல்ல? அவங்களுடைய உருவத்தை கிண்டல் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லைன்னா உடனே அவங்க வந்து அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது, அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அவங்கள வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கைவந்த கலை இல்லை. செட் ஆகாதுங்க, செட்டே ஆகாது. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் செட்டே ஆகாது. அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் வேறு மாதிரி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். A to Z எல்லாமே கிடைக்குதே மீடியாவில். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். எதுக்கு அனாவசியமாக வரீங்க? இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு கண்டென்ட்டுக்குள்ளார ஏன் வரீங்க? தேவையில்லாமல் எதுக்கு ஒருத்தவங்களுடைய மனசை ஹர்ட் பண்ணி உங்களையும் உங்கள் பேரையும் நீங்கள் கெடுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்க? ஒரு கமெண்ட் போடுறதா இருந்தால் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. யார் நான், நீ என்ன செல்லம் தங்கம் பட்டுன்னு பேசுறது? அதனால நான் சொன்னேன், வேணாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். உன்னோடைய வீடியோலாம் பார்த்து என்ன டைம் வேஸ்ட் பண்ணணுமா? நாங்கள் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு வர? அப்புறம் எதுக்கு இந்த இதெல்லாம் உட்காந்து வேஸ்ட்டான வீடியோலாம் நீ எதுக்கு பார்க்குற? உனக்குன்னு தான் வீடியோ நிறைய மேக் பண்ணி போடுறாங்கல்ல. 75% அப்படி தானே வருது மீடியாவில். அப்புறம் எதுக்கு இங்கே வராதே, பண்ணாதே. எனக்கு சப்ஸ்கிரைபரே போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அவங்க பேசுகிறதெல்லாம் வாய் மூடிட்டு ஐயோ போயிடுவாங்களே வாய் மூடிட்டு இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நல்லவங்க வந்தாலே போதும், நல்லவங்க இருந்தாலே போதும். இன்னைக்கு நான் வந்து இதுக்கப்புறம் வீடியோ போடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். ஆனால் இவன் யார்? இவனுக்காக நம்ம எதுக்கு நம்மளோட இதை வேணான்னு நினைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. மீதி இருக்கிற 488 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட்டோ லைக்கோ போடலைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட் போடலை. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இருக்கிறவங்களுக்கு, டீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லோரும் நல்லா இருங்க, எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். கொஞ்சம் தப்பை திருத்திக்கிறது எல்லாருக்கும் நல்லது. வணக்கம். பை.